பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எந்த ஒரு டஃப்பான ப்ராப்ளம், இதில் எனக்கு சொல்யூஷனே தெரியல, யார் எனக்கு உதவ போகிறாங்கன்னு சொல்லி திகைப்போடு இருக்கிறீங்கள, தானியேல் 2:21 கர்த்தருடைய ஒத்தாசான வார்த்தையை உங்களுக்காக கொண்டு வருகிறேன். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். தானியேலுடைய ஜீவன் எடுக்கப்படும்படியாய் அவருடைய தலைக்கு கத்தி வந்துருச்சு. நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறார், அங்கே இருக்கிற எல்லா ஞானிகளுக்கும் என்னுடைய சொப்பனத்தையும் சொல்லணும், அதற்கு விளக்கத்தையும் சொல்லணும். சொப்பனத்தை சொல்ல மாட்டேங்கிறார், நீங்களே சொப்பனத்தை சொல்லணும், விளக்கத்தை சொல்லணும்னு சொல்லி சொல்றார். வேற வழியே தெரியல. தானியேல் தன்னுடைய சகோதரர்களோடு தவணை கேட்டு போய் ஜெபிக்கிறார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது அவர் சாட்சி கொடுக்கிறார். எப்படி அன்னாள் ஆண்டவரை குறித்து அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு சாட்சி கொடுத்தாலோ அதே போல தன்னுடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்ட பொழுது தேவன் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது கொடுத்த சாட்சி, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். இன்றைக்கு எந்த காலம் உங்களுக்கு மாறாமல் இருக்குதோ, எந்த ப்ராப்ளம் ரொம்ப டஃப்பாக இருக்குது, இதில் யாருமே எனக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியலையே, இது ஒரு முடிவுக்கு வந்துடும் போல, என்னுடைய வேலையே போயிடும் போல, நான் ஒரு கடைசி நிலைமைக்கு வந்துட்டோம் போல, இதுதான் என்னுடைய எண்ட் அப்படின்னு நீ நினைக்கிறீங்க பாருங்க. இல்லவே இல்லை. இந்த எண்ட் மாதிரி உங்களுக்கு தெரிகிற இடத்துலேருந்து ஒரு நியூ பிகினிங்கை என் ஆண்டவர் கொடுக்கிறாருங்க. ஒரு புதிய ஆரம்பத்தை என் தேவன் கொடுக்கிறார். உங்களை வெளிக்கொண்டு வரும்படியாய், உங்களுக்கு இருக்கிற தாளத்தை வெளிக்கொண்டு வரும்படியாய், நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு கிரைசிஸ்குள்ள கடந்து போறீங்க. தானியேல் அப்படி கடந்து போன பொழுது அதற்கு பிறகு தானியேலுக்கு கர்த்தர் உயர்வை கொடுத்தார். எப்பெல்லாம் ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையில சோதனை வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் ஒரு வேதனையின் பாதையில கடந்து போறோமோ, எப்பொழுதெல்லாம் ஒரு நிந்தனை அவமானத்தின் பாதையில கடந்து போறோமோ, அதற்கு பிறகு கர்த்தர் ஒரு மேன்மையான அற்புதத்தை அதிசயத்தை வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற ஒரு சில நாட்கள் உபவாசம் இருந்து கர்த்தருடைய பிரதான விடுதலைக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் அது ஜெயத்தை கொடுக்கும்படியா உங்க காலங்களை சமலைங்க மாற்றிட்டாருங்க. நீங்க அற்புதமான காலத்துக்குள்ளாய் கடந்து போறீங்க. உங்க வசந்த காலத்துக்குள்ளாய், தேவன் ஆசீர்வதிக்கிற காலத்துக்குள்ளாய் கடந்து போறீங்க. சகலத்தையும் ஆளுகிற தேவனுடைய வல்லமை உங்களுக்காய் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். உங்களுக்கு என்று அதிகாரத்தில் மாற்றங்கள் கடந்து வருகிறது. எந்த இடத்திலிருந்து அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்தார்களோ, உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் யார் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தார்களோ, இயேசுவின் நாமத்தினால அந்த அதிகாரிகள் மாற்றப்படுகிறாங்க. உங்களுக்கு சகாயமான, உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒத்தாசையான நல்ல மனிதர்களை ஆண்டவர் உங்களுக்காய் கொண்டு வருகிறார். சொல்லுங்க, தானியேல் 2:21 என் காலங்களையும் சமயங்களையும் மாற்றின தேவனுக்காய் ஸ்தோத்திரம், தானியேலின் தேவனுக்காய் ஸ்தோத்திரம் என்று எல்லா சூழ்நிலைகள் மாறுகிறது. கர்த்தரை துதிங்க, கர்த்தரை உயர்த்துங்க. எல்லாவற்றிலும் அவர் உங்களுக்கு சேமத்தை, நன்மையை கட்டளையிடுகிறார். கலங்கி கொண்டிருக்காதீங்க. சொல்யூஷனே இல்லையா, எண்டுக்கு வந்துட்டு நினைக்காதீங்க. யூ ஆர் என்ட்ரிங் a new beginning, glorious beginning, a blessed beginning. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. God bless you.